பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே நமக்கு எப்பொழுதும் அவர் துணையாகவே இருக்கிறார். எத்தனை இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையை வந்தாலும், என்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவருடைய துணை நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறது. தேவன் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வந்தாலும், எந்த கிரியைகள் நடந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்றால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கர்த்தரை பார்த்து நாம் சொல்வோமா, அப்பா நீரே எனக்கு துணையாக இருக்கிறீர், உம்முடைய துணை எனக்கு போதும் என்று. போலுண்டோ விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, பாவியே என்னை பல தள்ளினார், ஆவியில் ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. எங்கள் துணையாளரே உம்மை துதிக்கும் போதெல்லாம் எங்கள் துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. உம்மை துதிக்கும் போது எங்கள் உள்ளமெல்லாம் துள்ளி குதிக்குதையா. எங்கள் துயரங்களை நீக்கும் துணையாளரே, எங்கள் துணையான தெய்வமே, உம்மை ஆராதிப்போம். ஒருவேளை இன்றைக்கும் உங்களை இந்த உலக நபர்கள் பாவி என்று தள்ளிவிட்டிருக்கலாம், பாவி என்று பலர் தள்ளி இருக்கலாம். உங்களுக்கு ஆவி இல்லை, ஆவி இழந்து விட்டீர்கள் என்று ஒதுக்கியிருக்கலாம். அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்ன மனிதர்களுக்கு முன்பாக உங்களை அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அழகு பார்க்க அவர் துணையாளராய் உங்கள் சார்பில் நிற்கிறார். மனுஷன் நமக்கு விரோதமாக என்ன செய்தாலும் நம் பட்சத்தில் அவர் இருந்து நமக்கு துணையாக நின்று அவர் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.